வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய வீக் அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நாளில் பார்த்துட்டு வருவோம். ஆல்ரெடி நிஃப்டி இதை பார்த்துட்டோம். நிஃப்டியில் அந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ்க்கு உண்டான முக்கியமான சான்சஸ்லாம் பார்த்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்ப வந்துருச்சுன்னா அந்த ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்து மாறிடும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து லாஸ்ட் வீக் நிஃப்டி போல் தான் வந்து அந்த புல்லிஷ் ஆரம்பி மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிஃப்டியில் இந்த ஹையை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே க்ளோஸ் ஆனிச்சு. பட் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் அப்படி ஆகவே இல்லை. மேலே விக்கு போட்டிருக்கு, கீழே விக்கு போட்டிருக்கு, அதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்னா பேங்க் நிஃப்டி இன்னும் வந்து அந்த செல்லிங்கில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து காட்டுது. ஸோ மேலேயும் ஈக்குவலாக இருக்குது, கீழேயும் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற அந்த விக்கை பார்த்தே புரிஞ்சிக்கலாம். அப்படின்னா அந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். 51,979 மேலே பிரேக் அவுட் ஆனால் 53,738, கீழே 50,485 கீழே பிரேக் அவுட் ஆனால் 49,787 அப்படிங்கிற அடுத்த ரேஞ்சு வந்துருக்கு. ஸோ ஓவரால் மேலே பிரேக் பண்ண அடுத்த ரேஞ்சு, கீழே பிரேக் பண்ண அடுத்த ரேஞ்சு. ஸோ இங்கே 1 ஹவர்லேயே வந்து பாருங்கள் சேம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மேலே டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஈவன் நிஃப்டியில் கூட அந்த ரேஞ்சை வந்து இதை ஒரு ரெஃபரன்ஸ் கேன்சல் தான் இருந்துச்சு, அதை மேலே பிரேக் பண்ணிச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு. இங்கே வந்து பாருங்கள் இன்னும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்த 2 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஸோ 51,671 அதை மேலே பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் எடுத்து அடுத்து 979, அடுத்து 738. ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 50,485 கீழே 49,787. ஸோ இதுதான் முக்கியமான லெவலு. ஸோ இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்து என்னென்னு தெரிய வரும். மேலே பிரேக் அவுட் ஆனால் அடுத்தது, கீழே பிரேக் அவுட் ஆனால் இங்கே. ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகினா திரும்ப இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்தால் இங்கே வரும். ஓவரால் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகணும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இமீடியட் சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ 51,256, அடுத்து கீழே சப்போர்ட் வந்து 50,904. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்ச் போகணும், அல்லது பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ரேஞ்ச் போகணும். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சை தொடும்பொழுதும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஓவரால் மேலே போயிட்டு சப்போர்ட் எடுக்குதுன்னா 671, அடுத்து 51,979. ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனால் இங்கே வந்துடும், அல்லது இங்கேருந்து கீழே போயிட்டு இது ரிஜெக்ட் ஆகும் சப்போர்ட் எடுத்தால் இங்கே வந்துடும். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சு தொடும்பொழுதும் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த ரூலின் படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சிபேரில் வந்து பாருங்கள் லோயர் வேல்யூ சிபேர், க்ளோசிங் ப்ரைஸும் சிபேர் கீழே பேரிஷை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம வீக்லி சார்ட்லேயே பார்த்தோம் அந்த ஹராமிக் கேண்டில்ஸ்டிக்ஸோட புல்லிஷ் ஹராமிக் கேண்டில்ஸ்டிக்ஸோட ஹையை பிரேக் பண்ணாமல் அப்படியே தான் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து பேரிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபேருக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா செக் பண்ணணும். கீழே ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் கொடுத்தா S1, S1 தாண்டதுன்னா S2, S1லேருந்து சப்போர்ட் எடுத்ததா சிபிஆர். இது மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா R1, R1 தாண்டதுன்னா R2, R1ல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா சிபிஆர். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி கொஞ்சம் செல்லிங்கில் இருக்குது, அந்த ரேஞ்சிலேருந்து பிரேக் பண்ணவே இல்லை, அதனால் அதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு செக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.